அன்புள்ள நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புத்தகத்தோட பேர் டீப் ஒர்க். கால் நியூபோர்ட் எழுதிய டீப் ஒர்க்குங்கிற ஒரு புக்கு. இது தமிழில் கர்மமே கண்ணாக அப்படின்னு சொல்லிட்டு PSV குமாரசாமி அவர் மொழிபெயர்த்திருக்கிறார். இந்த புத்தகத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு 90களில் நான் ஒரு சின்ன கிராமம்தான். அந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நெசவு தொழில்கள்லாம் நடக்கும். அங்கே நெசவு செய்கிறவங்க 2-3 ப்ராசஸ் பண்ணுவாங்க. அந்த நூலை பிரித்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கைத்தறியில் இணைச்சி அந்த வேலைகள்லாம் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது அவங்க கிட்ட பெரிய பேச்சுவார்த்தைகள்லாம் இருக்காது. அந்த வேலைகள் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ரேடியோக்கள் வந்தது. பாட்டு அந்த பக்கம் ரேடியோஸ்லாம் FM ஓடிக்கிட்டே இருக்கும். அதை கேட்டுக்கிட்டே வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. சில வருடங்களுக்கு முன்னாடி போகும்போது பார்த்தா கார்னரில் மேலே ஒரு டிவி வச்சுருந்தாங்க. அது இல்லாமல் ஸ்மார்ட் ஃபோன்லாம் வருது, அப்பப்போ கால் வருது, இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஒரு கைவினையாளர்கள் தொழில் செய்கிறவங்களே பார்த்திங்கன்னா இவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது. டிவி, மொபைல் ஃபோனு, நிறையா இன்ட்ராக்ஷன் வருது. ஸோ இது இல்லாமல் பொதுவான இப்போ இந்த காலகட்டத்தில் நிறையா ஐடி ரிலேட்டட் ஒர்க்ஸ் தான் நிறைய எல்லாருமே பண்ணிகிட்ருக்கோம், சிஸ்டம் ரிலேட்டடு. ஸோ அது எல்லாமே இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆகும்போது நிறையா கவன சிதறல்கள் வரும் கண்டிப்பாக. அது இல்லாமல் மொபைல் ஃபோன் இருக்குது, அதில் மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒவ்வொரு டைம் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இன்ஸ்டாகிராம், இது இல்லாமல் இன்னும் நிறையா அப்ளிகேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுனால நிறையா நோட்டிஃபிகேஷன், நிறையா என்டர்டெயின்மெண்ட்டுக்கே நம்மளோட கவனம் ஃபுல்லாக போகிறனால செய்யும் வேலையில் ஒரு டீப் ஒர்க் இருக்க மாட்டேங்குது. இதனால் அதோட குவாலிட்டி அடிபடுது. இது இல்லாமல் நம்மளோட நேரமும் வேஸ்ட் ஆகிடுது. அதில் பண்ணுற வேலையில் கவனம் செலுத்தாமல் இதில் கொஞ்சம் கவனம் செலுத்துறதுனால கடைசி நிமிடங்களில் அந்த வேலைகளில் உட்காந்துக்கிட்டு முடிக்கணும்னு சொல்லி ஓடி ப்ரெஷரை ஏற்படுத்திக்கிறது. ஸோ இந்த மாதிரி இதிலேருந்து எப்படி வெளியே வரலாம், எப்படி நம்மளை ரெடி பண்ணிக்கலாம், டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றியான ஒரு புத்தகம்தான் இந்த டீப் ஒர்க். இந்த டீப் ஒர்க் இந்த புத்தகத்தை 2 பகுதியாக அவர் பிரிச்சிருக்கிறாரு. முதல் பகுதியில் யோசனைன்னு சொல்லி ஒரு பகுதியாகவும், 2வது பகுதியை ரூல்ஸ், விதிமுறைகள் அப்படிங்கிற ஒரு பகுதியாகவும் பிரிச்சிருக்கிறாரு. இப்போ நம்ம அந்த யோசனைங்கிற பகுதியை பற்றி நம்ம இங்கே பார்ப்போம். அந்த யோசனைங்கிற பகுதி, அதாவது ஐடியாஸுங்கிற அந்த பகுதியில் முதல்ல அவர் சொல்கிறது டாபிக் மதிப்பு மிக்கது. அதாவது பொதுவாக நம்ம இதில் ஒரு 3 குழுக்களாக அவர் பிரிக்கிறார். ஒன்று என்னென்னா அதித்திறமைசாலிகள், அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டார்கள், அதுக்கப்புறம் முதலாளிகள். இந்த அதித்திறமைசாலிகள் எல்லோரும் பார்த்திங்கன்னா நிறையா ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுலேயே இருப்பாங்க. அதுதான் அதித்திறமைசாலிகள். அவங்களோட செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டு தான் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட்டு, டெக்னாலஜியை லேர்ன் பண்ணுறது, அது மூலமாக தன்னோட கேரியரை டெவலப் பண்ணுறது. இவங்கெல்லாம் அதித்திறமைசாலிகள். சூப்பர் ஸ்டார்கள்ங்கிறது இந்த திறமைகள் எல்லாமே வச்சுருப்பாங்க. அவங்களோட டிமாண்ட் அதிகமாக இருக்கும். முதலாளிகள்ங்கிறது உங்களுக்கே தெரியும். அவங்க நிறையா வேலைக்கு அமைக்கக்கூடிய கரெக்டான ரிசோர்ஸை எடுத்து மேனேஜ் பண்ணுறாங்க. ஸோ இவங்கள பிரிச்சுட்டு பொதுவாக என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு வேலையில் நம்ம எடுத்து அதை நம்ம முடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறோம், ஒரு புதுசாக ஒரு ஸ்கில்ஸை லேர்ன் பண்ணுறதுக்கு நமக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாலோ, அப்படி உணர்ந்தாலே அவங்களோட எதிர்காலம் கேள்விக்குரிய ஆகிடும். அவங்களோட எக்கனாமிக்கல் பொருளாதாரத்தில் பின்னடைவு ஏற்படும். அதனால் அப்படி இருக்காதீங்கிறத ஒரு பாயிண்டில் முக்கியமாக சொல்கிறாரு. இதை நம்ம எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக ஒன்று சொல்கிறார். ஆடம் கிராண்ட்டுங்கிற ஒரு கல்வியாளர் இருக்கார். அவர் 2012 நிறையா ஆர்டிக்கல்ஸு, கட்டுரைகள் எழுதுகிறாரு. அதில் மொத்தம் 7 ரிசர்ச் ஆர்டிக்கல்ஸ் எழுதுகிறாரு. 2013 5 ரிசர்ச் ஆர்டிக்கல்ஸ் எழுதி ஒரு புக்கு வேறு தனியாக ரிலீஸ் பண்ணுறாரு. இதை எப்படி அவர் பண்ணுறாருன்னா, அவரோட வேலையை சின்னதாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறார்.
சிறு சிறு தொகுதியாக பிரித்தல்ங்கிற கான்செப்ட் கொண்டு வராரு. எப்படின்னா அவருக்கு வந்து 1 இயரில் 2 செமஸ்டர் இருக்கும். டீச்சர் தானே, ப்ரொஃபஸர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபஸ்ட்டு செமஸ்டர்லேயே கரெக்டாக ஸ்ப்ளிட் பண்ணி சிலபஸை ஸ்ப்ளிட் பண்ணி ஓவரால் அந்த 1 இயருக்கான சிலபஸை ஃபஸ்ட்டு செமஸ்டர்லேயே ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்றாரு. செகண்ட் செமஸ்டரில் இவர் வந்து இவரோட ரிசர்ச்சுக்குரிய ரிசர்ச்சுக்குரிய வேலைகளை அவர் அந்த டைமை யூஸ் பண்ணிக்கிறாரு. வித்து ஸ்டூடெண்ட்ஸோட டவுட்ஸையும் கிளியர் பண்ணிடுறாரு. ஸோ இப்போ 1 இயரை அவர் 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அவரோட வேலையையும் தன்னோட வேலையையும் ஈஸியாக பண்ணுறதுக்குரிய டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணிடுறாரு. அது இல்லாமல் தன்னோட வேலை பண்ணுறதில் அவர் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறாருங்கிறதையும் இதில் வந்து சொல்லியிருக்கிறாரு. எப்படின்னா தன்னோட வேலைங்கிறத வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லி கொடுத்தது போக ரிமைனிங் இருக்கிற செகண்ட் செமஸ்டரில் வந்து இருக்கிற டைமில் வந்து அவரோட ஆர்டிக்கல் எழுதுறத ஃபஸ்ட்டு வந்து டேட்டா கலெக்ஷனுங்கிறத ஒரு பாயிண்ட்டாக வச்சுக்கிறாரு. செகண்ட் வந்து அதோட ஃபஸ்ட் எடிஷனை எழுதுகிறாங்க. தேர்டு வந்து அதோட செகண்ட் இது வந்து பிரதி பார்க்குறது, கரெக்ஷன் பார்த்துட்டு அதை ரிலீஸ் பண்ணுறது. ஸோ 3ஆக ஸ்ப்ளிட் பண்ணி அவர் பண்ணுறனால இது டைம் மேனேஜ்மெண்ட்டாகவும் நடக்குது, ஒர்க்கும் குவாலிட்டியாக நடக்குது, கரெக்ட் டைமில் முடியுது. ஸோ இதுக்கு தான் இவர் வந்து ஒரு ஃபார்முலாவை மென்ஷன் பண்ணுறார். இந்த புத்தகத்தோட ஹார்ட்டே தான். அது என்ன ஃபார்முலானா, செய்தி முடிக்கப்படுகின்ற உயர்தர வேலை ஈக்குவல் டு செலவிடப்படுகின்ற நேரம் இன்ட்டு கவனக்குவிப்பின் தீவிரம். அதாவது நம்ம செய்ய போகிற வேலை வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா, நம்ம எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், அது எவ்வளோ ஃபோக்கஸ்டாக அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளோட வேலையோட எண்டு ரிசல்ட் இருக்குங்கிறத வந்து கிளியராக சொல்லிடுறாரு. இந்த புக்கே ஆல்மோஸ்ட் இதை தான் சொல்ல வரும். அதை எப்படி பண்ணலாம், அது என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்கிறது தான் இந்த புத்தகம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த பாட்காஸ்ட் இப்போ இந்த டாபிக் டீப் ஒர்க்குங்கிற இந்த புக்கோட டாபிக் கொஞ்சம் லென்த்தாக தான் போகும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மல்டி டாஸ்க்குங்கிறத வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ண சொல்கிறாரு. மல்டி டாஸ்க்குங்கிறனால வந்து உங்களுக்கு என்ன ஆகுனா, உங்கள் டாஸ்க்கை வந்து அப்படி ரிப்பீட்டடாக பண்ணுவீங்க, பட் அதில் எதுவுமே ஒரு ஃபோக்கஸ்டான ஒர்க் இருக்காதுங்கிறத வந்து அவரோட கண்ணோட்டத்தை சொல்கிறாரு. அது இல்லாமல் இந்த புக்கில் நிறையா டாபிக் சொல்லியிருப்பார். அது உங்களோட சூழ்நிலையை பொறுத்து, உங்களோட வேலை சரௌண்டிங்கை பொறுத்து நீங்களே கஸ்டமைஸ் பண்ணிக்கணும். அப்படி தான் இருக்கும் இந்த புத்தகம். சரி, இப்போ வந்து அந்த அத்தியாயம் 1ல் வந்து யோசனைங்கிறதுல வந்து மதிப்பு மிக்கது அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டோம். இப்போ அடுத்து வந்து அரிதானதுங்கிற ஒரு இதை சொல்கிறார். இந்த அரிதானதுங்கிறதுல வந்து என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்மளோட ஒர்க்கில் நிறைய வந்து நுனிப்புல் மேயிற மாதிரி ஒர்க்கு தான் இருக்கும். மெயில் செக்கிங் இருக்கும், அவங்களுக்கு மெயில் சென்ட் பண்ணணும், இந்த மீட்டிங் அட்டன் பண்ணணும், அதுக்கப்புறம் இதுக்கு வந்து பவர் பாயிண்ட் ரெடி பண்ணணும், இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் இருக்கும். பட்டு கோர் கான்செப்டான அந்த முக்கியமான ஹார்ட் ஆஃப் த ஒர்க்கில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கம்மியாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறது நம்ம வேலைக்கு அவசியம்தான். பட் அதில் மட்டுமே இருக்கிறதுனால அதில் எந்த ஒரு பெரிய பலனும் இருக்காது. பட் வந்து டீப் ஒர்க் செய்யும்போது தான் அதோட மதிப்பு அதிகமாகும். அதுக்கு தான் நம்மளோட மார்க்கெட்டில் டிமாண்டும் அதிகமாகும், நம்மளோட டிமாண்ட் அதிகமாகும். இந்த அர்த்தமிக்கதுங்கிற இந்த டாப்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு கொல்லர் இருக்காங்க. அதில் அவர் வந்து ஒரு பெரிய ஒரு வால் அதை செய்கிறாருன்னா, அதை வந்து உருக்கி கரெக்டாக அதோட திரும்ப திரும்ப பட்டை தீட்டி அதை ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்து முடிக்கும்போது அவருக்கு ஒரு முழு மன திருப்தி இருக்குது. ஆனால் நம்ம இப்போ பண்ணுற வேலைகள் எல்லாமே இன்டர்நெட் சார்ந்து இருக்கிறனால நிறையா கவன சிதறல்கள் இருக்குது. இதனால் நிறையா நுனிப்புல் மேயிற மாதிரி வேலைகள் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். டீப் ஃபோக்கஸான வேலைகள் இல்லை, அதனால் மன திருப்தி அடைய மாட்டோம். ஸோ அதை வந்து அடையிறதுக்கு இவர் 3 வகையாக பிரிக்கிறார். எப்படின்னா, நரம்பியல் ரீதியான வாதம், உளவியல் ரீதியான வாதம், தத்துவ ரீதியான வாதம்ங்கிற மாதிரி இவர் ஒரு பகுப்பாய்வு பண்ணுறாரு. இந்த நரம்பியல் ரீதியான வாதம்ங்கிறது என்ன சொல்கிறாருன்னா, எக்ஸாம்பிள் ஒரு வின்ஃப்ரெட்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வந்து ஒரு அறிவியல் எழுத்தாளர். அவருக்கு திடீர்னு ஒரு தடவை செக் பண்ணதில் கேன்சர் நோய் இருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு. அவருக்கு என்ன இருக்குன்னா, அந்த கேன்சர் இருக்கிற நோய் தெரிஞ்சவொடனே மன வருத்தம் அடைஞ்சு அதுக்குள்ளேயே ரொம்ப
உளவியல் ரீதியாக சிக்கல் அடைஞ்சிருக்கிறாரு. அதுலேருந்து வெளி வர்றதுக்கு அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இது ஃபுல்லாக என்னை ஆக்குப்பை பண்ணுது, இந்த நோய் பற்றியான உணர்வு பயமும் உண்டாக்குது. அதனால் நான் வந்து எனக்கு பிடித்தமான செயல்கள், எனக்கு பிடித்தமான வேலைகளை மட்டும் நான் செய்ய போகிறேன் அப்படிங்கிற மாதிரி செய்யும்போது அவர் அந்த கவனத்துலேருந்து வெளியே வராரு. அதாவது நம்ம எதிர்கவனம் எதில் செலுத்துகிறோமோ அதில் வந்து நம்ம முன்னோக்கி போகிறோம். நமக்கு எந்த ஒரு நெகட்டிவான அந்த வைப்ரேஷன்லேருந்து வெளியே வரோம். இதை தான் இன்னொரு ரிசர்ச்சாகவும், இதை பேஸ் பண்ணி இன்னொரு ரிசர்ச்சாகவும் பண்ணியிருக்கிறாங்க. நேர்மறை எதிர்மறை அனாலிசிஸ்ங்கிற மாதிரி ஒன்று பண்ணியிருக்கிறாங்க. அதாவது உணர்ச்சிகள் தொடர்புடைய அமிக்டாங்கிறது வந்து உணர்ச்சிகள் தொடர்பான ஒரு ஹார்மோன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இவங்க முதியவர்களுக்கு செக் பண்ணும்போது அந்த எதிர்மறை இயக்கம் தென்படலை. அது என்னன்னு சர்ச் பண்ணி பார்த்தா, ரொம்ப வயசானவங்க பார்த்தா அந்த எதிர்மறை எண்ணங்களை வந்து கம்மி பண்ணிக்கிட்டே வராங்க. அதை வந்து ஒரு ப்ராக்டிக்ஸாக நடத்தி அந்த எதிர்மறைக்குரியான விளைவுகள் வந்து அந்த ஆய்வில் தென்படலை. இளைஞர்களுக்கு அது தென்படுது. அதேமாரி தான் முன்னாடி சொன்ன அந்த கேன்சரில் அஃபெக்ட் ஆனவரும் அந்த எதிர்மறை எண்ணத்துலேருந்து வெளியே வந்து பழக்கப்படுறாரு, பாசிட்டிவான எண்ணத்துக்கு வராரு. இது எல்லாமே ஒரு ப்ராக்டிக்ஸ் தான் கொண்டு வராரு. இதை தான் வந்து நம்மளோட பண்ண போகிற ஒர்க்லேயும், ஆஃபீஸ் ஒர்க்கோ இல்லை நீங்கள் பண்ண போகிற செல்ஃப் ஒர்க்லேயோ இதை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணுங்கிறத வந்து இவர் சொல்கிறார். அதுக்கப்புறம் சைக்காலஜிஸ் அனாலிசிஸ், உளவியல் ரீதியான வாதம். இதில் வந்து அதுவும் ஒரு டெஸ்ட் பண்ணுறாங்க. 1980s வந்து ஒரு ஃபேமஸான சைக்காலஜிஸ்ட்டு மிஹாலின்னு நினைக்கிறேன் அவர் பேர். அவர் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணுறாரு. என்ன பண்ணுறாருன்னா, எல்லா விதத்துக்கும் ஒரு சாம்பிளாக ஒரு சிலர் பேர்த்துக்கு வந்து பேஜரை வந்து கொடுத்துட்றாங்க. பேஜர் வந்துட்டு அவங்கள ஒவ்வொரு ஹவருக்கும் முடியும் போதும் நீங்கள் என்ன வேலை செஞ்சீங்க, நாங்கள் என்ன உணர்வு, அந்த வேலைக்கு என்ன உணர்வு உங்களுக்கு இருந்தது அப்படிங்கிறத வந்து பதிவு பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ இந்த டேட்டாவை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி பார்க்கும்போது என்ன எண்ட் ரிசல்ட் வந்ததுன்னா, எந்த ஒரு வேலையில் டீப் ஃபோக்கஸ்டாக இருந்தால், அது என்ன வேலையாக இருந்தாலும் சரி, டீப் ஃபோக்கஸ்டாக இருக்கிறாங்களோ, ஸோ அந்த வேலையில் பண்ணும்போது அவங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாங்கங்கிற ஒரு ரிசல்ட் தெரிஞ்சுது. இந்த நுனிப்புல் மேயிற மாதிரி சின்ன சின்ன வேலைகள் பண்ணுறதில் அவங்க மகிழ்ச்சி அடையலை. ரொம்ப ஃபோக்கஸ்டு ஒர்க் பண்ணும்போது அந்த மனிதர்கள் மகிழ்ச்சி நிலைக்கு போகிறாங்கங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இது வந்து உளவியல் ரீதியான வாதம். அதுக்கப்புறம் தத்துவ ரீதியான வாதம், பிலாசபிக்கல் அனாலிசிஸில் வந்து என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு வண்டி சக்கரம் செய்கிற ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வந்து அந்த வண்டி சக்கரத்தை வந்து செதுக்கும்போது அந்த மரத்தோட தன்மையை உணர்றாரு. அவரோட எக்ஸ்பீரியன்ஸில் அந்த மரத்தோட தன்மை வந்து எந்த தன்மையில் இருக்குது, எவ்வளோ இடத்துல நம்ம செதுக்கும்போது அதோட ஸ்ட்ரென்த் இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப உணர்ந்து செஞ்சு முடிக்கிறாரு. இதே உணர்வை தான், இதே தத்துவத்தை தான் இப்போ இருக்கிற ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணுற ஒரு ப்ரோக்ராமரும் உணர்ந்து பண்ணும்போது அங்கே ஒரு டீப் ஒர்க்குங்கிற ஒரு நிகழ்வு நடக்குது. இதுதான் வந்து தத்துவ ரீதியான வாதமாக இவர் வந்து சொல்கிறார். இப்போது அவரோட பகுதி 2ல் விதிமுறைகள்ங்கிறதுல என்னென்ன சொல்ல வராங்கிறத பார்ப்போம். வேலையில் ஆழமாக மூழ்குங்கள்ங்கிறத வந்து ஒரு டாப்பிக்காக சொல்கிறாரு. எப்படின்னா, ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், ஒரு லன்ச் பிரேக் வருது, ஒரு லென்த்தான லன்ச் பிரேக் வருது, அதில் கொஞ்சம் டைம் கிடைக்கிது. அப்படிங்கிறப்ப அதில் ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற யோசனை உங்களுக்கு வந்ததும் அதில் வலுக்கட்டாயமாக உட்காந்து அந்த ஒர்க்கை நீங்கள் பண்ணிங்கன்னா கொஞ்ச நாளில் வந்து நீங்கள் சோர்வடைஞ்சு அந்த பழக்கத்தை விட்டுருவீங்க. அதுக்கு இவர் என்ன ஐடியா சொல்கிறாருன்னா, அந்த டைம் கிடைக்கும்போது அதுக்குரிய சூழ்நிலைகளை நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். எந்த டைமில் உட்காரலாம், எந்த மாதிரி அட்மாஸ்பியரில் உட்காரலாம், இந்த இடத்துல உட்காரலாம், எப்படி உட்காரலாம், எப்படி என்னென்ன ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறத முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உட்காருங்க அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லுவார். பொதுவாக என்னோடய கருத்து என்னென்னா, ஒரு தேடல் இருந்ததுன்னா அந்த தேடலை நோக்கி அந்த செயலை செஞ்சால் நமக்கு போர் அடிக்காது. கிட்டத்தட்ட அதை தான் சொல்கிறாரு. வலுக்கட்டாயமாக உட்காராமல் அந்த தேடலோட அதோட ப்ரிப்பரேஷனோட நம்ம வந்து அந்த ஒர்க்கை நம்ம அப்ரோச் பண்ணும்போது நமக்கு
வேகமாக சலிப்படையாமல் அந்த செயலில் இறங்குவோம் அப்படிங்கிறத சொல்கிறார். ஸோ இந்த ஃபோக்கஸ்டு ஒர்க் பண்ணுறதுக்கு இவர் சில விதிமுறைகளை சொல்கிறாரு. அதில் முதல் விதிமுறை என்னென்னா துறவறத்தனமான தத்துவம். இது எப்படின்னா இது வந்து எல்லாரோடைய ஒர்க்குக்கும் இது செட் ஆகாது. எக்ஸாம்பிள் ஏதாவது கதை எழுதுகிறவங்க, நாவல் எழுதுகிறவங்க, இல்லாட்டி ஏதோ ஒரு படைப்பை வந்து உருவாக்குறவங்க, அவங்க ஒரு அலுவலகம் ஆர்கனைசேஷனுக்கு கீழே இல்லாதவங்களால தான் இந்த இடத்துக்கு போக முடியும். துறவறத்தனமான தத்துவங்கிற இவரோட இந்த சஜஷனுக்கு போக முடியும். ஏன்னா அதில் என்ன சொல்கிறாருன்னா, சடனாக வந்து குடும்பம் எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒரு இடத்த சூஸ் பண்ணி அங்கே போய் உக்காந்து ஃபுல்லாக அந்த டாப்பிக்கை அந்த செயலை செய்கிறது தான் இந்த கான்செப்டு. ஸோ அது அப்படி பண்ணும்போது ஒரு டீப் ஃபோக்கஸ்டு ஒர்க் வரும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஹாரி பாட்டரோட ரைட்டரை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு வந்து நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது. கடைசி அவங்களோட ஹாரி பாட்டரோட கதையை எழுதும்போது அந்த பிரச்சனை வந்துருக்கு. அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சடனாக ஒரு ஹைஎண்ட் ஹோட்டலில் போய் ரூம் புக் பண்ணி அங்கே ஒரு 1 மந்த் உட்காந்து அந்த கதையை எழுதி முடிச்சுட்டு வந்துடுறாங்க. ஸோ இதுதான் வந்து துறவறத்தனமான தத்துவங்கிறது. அடுத்து வந்து இரட்டை முறை தத்துவம். இது வந்து நிறைய இடத்துக்கு பொருந்தும். இதை நீங்கள் 2 வகையாக பிரிச்சுக்கலாம். ஆக்சுவலாக இவர் சொல்ல டீப் ஒர்க்குங்கிறது வந்து உங்களோட அலுவலக வேலை மட்டுமே டீப் ஒர்க்கு கிடையாது. அலுவலக வேலை இல்லாமல் வெளியே நம்ம ரிசர்ச் பண்ணி வேலை பார்க்குறது, உங்களோட கலை சார்ந்த வேலைகள், உங்களுக்கு பிடிச்ச பேஷன் ஒர்க்கெலாம் இருக்குல்ல, அதுவும் ஒரு ஒர்க்கு தானே. ஸோ அதுலேயும் டீப் ஒர்க் எப்படி கொண்டு வரலாங்கிறத இந்த இடத்துல சொல்லுவார். இது எப்படின்னா, இந்த இரட்டை முறை தத்துவங்கிறது அலுவலக வேலை பார்க்குறது, ஆஃபீஸ் ஒர்க்கெலாம் ஒரு சைடு முடித்த பிறகு வீக்கெண்ட்லேயோ இல்லாட்டி அந்த 8 ஹவர்ஸ் 9 ஹவர்ஸ் வேலை முடிஞ்ச பிறகு இருக்கிற டைமிங்லேயோ ஃபுல்லாக எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் தனியாக ஸ்ப்ளிட் ஆகி அதுக்குன்னு ஒரு இடத்த சூஸ் பண்ணிவிட்டு போயிட்டு வேலை பார்க்குறது தான் இந்த இரட்டை முறை தத்துவங்கிறது. அடுத்து வந்து ரிதமிக் ஃபிலாசபி, அதாவது கால ரீதியான தத்துவங்கிற கான்செப்ட். இதுவும் ஒரு ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு செட் ஆகும். இப்போ ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இப்போ முடிச்சுட்டு வீக்கெண்ட்லேயும் என்னால் டைம் ஒதுக்க முடியாது அப்படிங்கிற ஸ்டேஜில், தனியாக அந்த ஒரு நாள் என்னால் ஒதுக்க முடியாதுங்கிற ஸ்டேஜ், இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நாளில் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அந்தந்த டைமிங்கில் வந்துட்டு உங்களுடைய வேலையில் ஃபோக்கஸ்டு ஒர்க் கொடுத்து நீங்கள் வேலை பார்க்கலாம். அந்த இதுதான் இவர் வந்து சொல்கிறார். அதுக்கடுத்து பத்திரிகையாளர் ரீதியான தத்துவங்கிற ஒரு கான்செப்ட். இது வந்து ரொம்ப கஷ்டமான கான்செப்ட். எப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறாரு. ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து ஒரு புக் எழுதுகிறாரு. அவர் திடீர்னு பார்த்தா நண்பர்களோட டூர் கூப்பிட்றாங்க. டூருக்கு போயிடுறாரு. டூரில் உட்காந்து எல்லோரும் ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இவரும் சேர்ந்து பேசிகிட்டு இருக்கிறாரு. சடனாக ஒரு 20 மினிட்ஸ் இவர் இருக்க மாட்டார். என்னென்னு பார்த்தா அவர் ரூமில் வந்து இந்த டைப்ரைட்டிங் சவுண்டு கேட்கும், டைப்பிங் சவுண்டு. பார்த்தா அந்த ஒர்க் முடிச்சுட்டு எழுதிட்டு இருப்பார். திடீர்னு ஒரு 15 மினிட்ஸில் வந்துட்டு திரும்ப இவங்க கூட உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வேலையை தான் பத்திரிகையாளர் ரீதியான தத்துவம்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து இந்த இதை பண்ணுறதுக்கு ரொம்ப மன உறுதி தேவை. ஏன்னா சடனாக ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்து இங்கேயும் டீப் ஒர்க்லேயும் நடக்கணும், இங்கே வெளியே வந்துட்டு மற்ற அன்றாட நடவடிக்கையிலும் ஈடுபடணுங்கிறதுக்கு வந்து ஒரு பழக்கம், எக்ஸ்பீரியன்ஸ் தேவைங்கிறத வந்து சொல்கிறார். இதை ஒரு சடங்காக ஆக்கி கொள்ளுங்கள்னு ஒரு டாபிக் எழுதியிருக்கிறாரு. அதில் என்ன இந்த ஆசிரியர் சொல்ல வராருன்னா, ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன வேலைகள்லாம் பண்ணி முடிங்க. அதாவது ஒரு நல்ல வாக் போங்க, நிறைய தண்ணி குடிங்க, நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல அட்மாஸ்பியரில் இருக்கிற ஒரு சமமான டேபிள் இதில் உட்காந்து அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது எதுக்குன்னா, உங்களுக்கு அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் செஞ்சுட்டு உட்காந்தோன்னா கொஞ்சம் அதுக்குரிய மனநிலையை நம்ம செட் பண்ணிக்கிறோங்கிற ஒரு செயல் தான். அதுக்கப்புறம் இந்த வேலையை தொடங்குகிற பிறகு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிற ஒரு ஐடியாவோடு நீங்கள் அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவார். எக்ஸாம்பிள், நான் வேலையை ஸ்டார்ட் பண்ணும்போது மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடணும், இல்லாட்டி ஃப்ளைட் மோடில் போட்டு வச்சிடணும்.
மொபைல் எடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் இன்டர்நெட்டுக்குள்ள அன்வான்டடான வேறு சர்ச் பண்ணிகிட்ருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷம் நான் இதில் உட்காந்துருக்கேன்னா 20 நிமிஷத்தில் இப்போ ஆர்டிக்கல் எழுதுறேன்னா 20 நிமிஷத்தில் ஒரு 100 வார்த்தையாவது இந்த ஆர்டிக்கல் எழுதி முடிப்போம் அப்படிங்கிறத ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது. இப்படி தேர்ந்தெடுத்த நேரத்தை எதுக்கு செலவிட போகிறோங்கிறத முதயே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு போனோம்னா இந்த மாதிரி செயல்கள் பண்ணுறதுனால அந்த டீப் ஒர்க் நடக்கும். அந்த செயலில் வந்து ஒரு தெளிவு இருக்கும், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். முக்கியமான விஷயத்தில் மட்டும் கவனம் செலுத்துதல்னு ஒரு ஹெட்லைன் சொல்லியிருக்கிறாரு. அதில் என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் சின்ன சின்ன வேலையெல்லாம் நிப்பாட்டிட்டு என்னோடய வேலையில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத வந்து அடிக்கடி இது பண்ணிகிட்டே இருந்தேன்னா அதுக்கும் மைண்டு டயர்டாகிடுங்க. அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களோட கோலை, உங்களோட டாஸ்க்கை ஒரு லாங் டேர்மில் இந்த இயரில் இதெல்லாம் முடிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நோக்கி நீங்கள் போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ப்ராடாக இருக்கும், உங்களோட ஃபோக்கஸ் வந்து தெளிவாக இருக்குங்கிறத சொல்லுவார். அதுக்கப்புறம் உங்கள் ஒர்க் ரிசல்ட்டை வந்து நோட் பண்ண சொல்கிறார். அதில் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, விளைவுகளை பதிவு செய்து கொள்ளுதல். ஒர்க் ரிசல்ட்டை நோட் பண்ணுது. இது பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, நீங்கள் எவ்வளோ நேரம் ஒரு ஒர்க்குக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கிறத வந்து ஒரு டைம் டேபிள் போட்டு நோட் பண்ணிக்கலாம். அதோட ரிசல்ட் தெரியும். ஸோ இந்த வேலைக்கு வந்து இவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அது இல்லாமல் இந்த ஃபோக்கஸ்டு ஒர்க்கு இல்லாமல் அடிக்கடி எந்த ஒரு டார்கெட் நோக்கி போகிறோமோ அது ஓரியன்டான ஒரு சின்ன மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதோட ஸ்டேட்டஸை வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒர்க்கு வந்து இந்த ஸ்டேஜில் இருக்குது. ஸோ அடிக்கடி மீட்டிங் வைக்கிறது இல்லாமல் ஒரு வீக்லி ஒன்ஸ் அந்த இதுக்குன்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு பண்ணுறதுனால அந்த ஃபோக்கஸோட அந்த ஒர்க்கோட ஸ்டேஜ் நமக்கு தெரியுங்கிறது சொல்லலாம். அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து விதிமுறை 3 அது என்ன சொல்லுவாங்கன்னா, சமூக ஊடகங்களுக்கு விடை கொடுங்கள் அப்படிங்கிறாரு. இப்போ ட்விட்டர், ஃபேஸ்புக் இதிலெல்லாம் இருக்கும்போது அதனால் உங்களுக்கு எந்த வகையான பயன் கிடைக்கிதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதில் உள்ளே இறங்குங்க அப்படிங்கிறத ஒரு பாயிண்ட் சொல்கிறார். எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு ஆர்டிக்கிள் ஒருத்தர் எழுதுகிறாரு, அதை வந்து ஒரு நிறையா பேருக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறப்ப அந்த ட்விட்டர்லேயோ ஃபேஸ்புக்லேயோ அதை பற்றி போஸ்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு தேவை தான். ஆனால் அதுலேயே இருக்கக்கூடாது. அதேமாதிரி இப்போ எக்ஸாம்பிள் இன்னொரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் வந்து இன்னொரு ஊரில் போய் இருக்கிறார் கேம்பில். அப்போ வந்து ஃபேஸ்புக் யூஸ் பண்ணி அவங்க குடும்பத்தாரோட இன்ட்ராக்ஷனில் பேசுகிறது அந்த மாதிரி இருக்கும்போது அது நல்ல இது யூஸ் ஃபேஸ்புக்னால். ஆனால் தேவையில்லாமல் புது நண்பர்களை வச்சுக்கிட்டு யாருன்னே தெரியாத சம்மந்தமில்லாத டாப்பிக்கை பற்றி பேசிகிட்டு இருக்கிறதுனால டைம் வேஸ்ட்டுங்கிறத சொல்கிறார். ஸோ இந்த மாதிரி சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா அதை விட்டுருங்கிறார். இன்னொன்று வந்து மினிமலைஸ்டாக இருங்க. தேவையில்லாத ஆப்ஸு இதிலேருந்து சைன் அவுட் பண்ணி வந்துடுங்க. இப்போ உங்களுக்கு ரெகுலராக இப்போ ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறீங்கன்னா சடனாக ஒரு நாள் நிப்பாட்டிட்டு ஒரு 30 நாள் வந்து அதை நீங்கள் தொடாமல் இருங்க. அதனால் உங்களுக்கு பெரிய பாதிப்பு இல்லை அப்படின்னா அது மொத்தமாகவே விட்டுருங்க அப்படிங்கிறது. அதனால் நிறையா டைம் சேவ் ஆகும். அதை நீங்கள் வந்து உங்களோட டீப் ஒர்க்குக்குள்ள டீப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் அந்த டைமை அப்படிங்கிறத சொல்ல வரேன். முக்கியமாக வந்து ஒரு சில வேலையில் இருக்கிறவங்கலாம் இந்த சோசியல் மீடியாவில் இருந்தே ஆகணும். அவங்க வந்து அதுக்குரிய டைம் மேனேஜ்மெண்ட்டை வச்சுக்கிட்டு அந்த டைமில் மட்டும் இருந்துட்டு மற்ற டைம் அதில் வந்து விலகி இருங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் சொல்கிறார். அதை பற்றி நெட்ஃப்ளிக்ஸில் கூட ஒரு டாக்குமெண்ட்ரி இருக்குது, அது முடிஞ்ச பாருங்கள். மினிமலிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவார்னா, அவருக்கு நிறைய பொருட்கள் வீட்டில் குவிஞ்சு கிடக்கும். ஒரு நாள் என்ன பண்ணுவார், அது எல்லாத்தையும் எடுத்து ஒரு தனித்தனி பாக்ஸில் போட்டு எல்லா பொருளையும் வச்சுட்டு ஒரு மாதம் என்ன பண்ணுறாருன்னா, அந்த பாக்ஸை வந்து எந்த பாக்ஸை திறக்கிறோம், அதில் என்னென்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா பர்டிகுலராக ஒரு 2-3 பாக்ஸில் இருந்து எடுத்து யூஸ் பண்ணுறது மட்டும்தான். ஷூ, ஒரே ஒரு ஷூ, அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸில் பர்டிகுலரான ஒரு சில ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் கிச்சனில் கொஞ்சம் தேவையான பாத்திரங்கள் மட்டும்தான். மீதி எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஒரு மாதம் வந்து சும்மா தான் கிடக்குது. அழகு சாதன பொருட்கள், அழகு பொருட்கள், வீட்டை அலங்கரிக்கிற பொருட்கள், இந்த மாதிரி நிறைய
பார்த்திங்கன்னா அவ்வளோ பொருட்களை தேவையில்லாமல் யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அது எல்லாமே வெளியே தள்ளிடுறாரு, சேரிட்டிக்கு அந்த மாதிரி தள்ளி விட்டுறாரு. ஸோ இதுதான் மினிமலிஸ்ட். இதவே தான் வந்து சோசியல் மீடியாலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். அதாவது இந்த மாதிரி நிறைய ஏகப்பட்ட அப்ளிகேஷன்ஸ்குள்ளே போய் மூழ்கி இருக்கிறோம். ஸோ இது எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு ஒரு மாதம் நிப்பாட்டிட்டு அதனால் உங்களுக்கு பெரிய பாதிப்பு இல்லைங்கிறப்ப எது தேவையோ அதை மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு மீதி டைம் அதை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்கிறாரு. கடைசியாக மேலோட்டமான வேலையை விட்டொழியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாப்பிக்கில் வந்து 37 Sectorன்னு ஒரு கம்பெனி, அவங்க வந்து சடனாக ஒரு வீக்குக்கு 4 days ஒர்க்கு 3 days லீவுங்கிற கான்செப்ட் கொண்டு வராங்க. இதனால் அவங்க வந்து ப்ரொடக்டிவிட்டி அதிகரிக்குது. இது எப்படின்னு ரிசர்ச் பண்ணி பார்த்தா 4 நாள் மட்டும்தான் வேலைங்கிறப்ப வந்து எம்ப்ளாயீஸ் வந்து ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மற்ற சின்ன சின்ன வேலைகள் அன்வான்ட் ஒர்க் எல்லாத்தையும் கம்மி பண்ணிவிட்டு அந்த 4 நாளில் அந்த வேலையை முடிக்கணுங்கிறதுனால ஃபோக்கஸ்டாக அந்த இதில் ஒர்க் பண்ணும்போது அது எண்ட் ரிசல்ட் நல்லாயிருக்கு. ஸோ எம்ப்ளாயீஸ்க்கும் லீவும் இருக்குது, 3 நாள் லீவு. ஸோ அவங்களுக்கு பர்சனல் ஒர்க்கும் பண்ணலாம். இந்த மாதிரி கான்செப்டும் இதில் சொல்லியிருக்காரு. அது நிறையா நீங்கள் டைம் டேபிள் போட்டு உங்களோட வேலையை பாருங்கள். அப்போ தான் உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட்டு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுவார். மெயிலுக்குன்னே வந்து ஒரு நிறைய டாபிக் இருக்குது. தேவையில்லாத மெயிலுக்கு ரிப்ளை பண்ணாதீங்க. அதேமாதிரி ஈவினிங் ஒரு 6:30 உங்கள் ஆஃபீஸ் முடிஞ்சிடுதுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல்லாக அதுலேருந்து வெளியே வந்துடுங்க. உங்களோட ஒர்க்கை பொறுத்து வெளியே வந்துடுங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்குள்ளே போகாதீங்க. இந்த மாதிரி நிறையா சொல்லியிருக்காரு. பொதுவாக முடிவாக என்ன சொல்ல வர்றாருன்னா, ஃபோக்கஸ்டு ஒர்க்கு, நம்மளோட ஒர்க்குங்கிறது வந்து இந்த இடத்துல எல்லாருமே ஆஃபீஸ் ஒர்க் மட்டும் எடுத்துக்காதீங்க. இப்போ எனக்கு வந்து என்னோடய ஆஃபீஸ் ஒர்க்குங்கிறது தனி. அது இல்லாமல் எனக்கு ரொம்ப பிடிக்கிறது என்னென்னா அந்த புக்ஸ் படிக்கிறது. அது இல்லாமல் அது ஓரியன்டாக படித்த புக்கை வந்து இந்த மாதிரி பாட்காஸ்ட், பிளாகு இதிலெல்லாம் எழுதுறது என்னோட அது ஒர்க்குன்னு சொல்ல முடியாது. எனக்கு பிடிச்ச வேலை தான். ஆமாம், ஒரு வேலை தான். அதை நான் தனியாக எடுத்துக்கிறேன். ஸோ என்னோடய ஆஃபீஸ் வேலையை முடித்த பிறகு இதுக்கு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். இந்த புக்கு படித்து முடிக்கும்போது இன்னும் நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாங்கிற ஒரு ஐடியா வருது. டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி கண்டிப்பாக கொண்டு வரலாம். கண்டிப்பாக இந்த புத்தகத்தை முடிஞ்சளவு நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஆங்கிலமும் தெரியும், தமிழும் தெரியும் வரும்போது நீங்கள் வந்து நல்லா ஆங்கிலம் தெரியும்னா இந்த புக்கை நீங்கள் இங்கிலீஷில் படிங்க. ஏன்னா நிறையா சில தமிழ் வேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் புரியாத மாதிரி பின்னூட்ட கருத்து இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. ஆனால் தமிழில் நல்லா டீட்டெயிலாக தான் இருக்குது, ஒரு சில வேர்ட்ஸை தவிர. மற்றபடி நீட்டாக இருக்குது. கண்டிப்பாக அந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. இந்த மாதிரி செல்ஃப் டெவலப்மெண்ட் புக்கில் இருக்கிற ப்ளஸ் என்னென்னா உங்களோட கான்ஃபிடென்ட்டை பூஸ்ட் பண்ணும், உங்களோட லைஃப் ஸ்டைலையும் மாற்றும். ஏதோ ஒரு ட்ரிகர் அந்த இடத்துல நடக்கும். இதில் என்னென்னா இந்த மாதிரி ஒரு நாவல் இல்லாட்டி சிறுகதை மற்ற கட்டுரைகள் இந்த மாதிரி படிக்கும்போது மனத்தில் நிற்கும். ஆனால் இந்த மாதிரி படிக்கும்போது நிறையா பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த இது மனதில் நிற்காது. அதுக்கு நீங்கள் நிறைய நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு அடுத்து ஒரு மாதங்கள் அது மாதிரி வரும்போது இதை பற்றி ஒரு லேக் ஆச்சுன்னா திரும்ப ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம பாட்காஸ்ட்லேயே அந்த பாயிண்ட்ஸ் மேக்ஸிமம் சொல்லிட்டேன். ஆனால் கண்டிப்பாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. நிறைய பாயிண்ட்ஸ் உங்களுக்கு உங்களோட ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி இருக்கலாம். ஏன்னா நான் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லியிருக்கேன். நீங்கள் அதை வாங்கி படிக்கும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவு வரும். ஓகே, இன்னொரு நல்ல புத்தகத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.